வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அருண்ஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய சேனல்ல வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன். சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல், மூட நம்பிக்கைகளை போகாமல், உள்ளது உள்ளவாறு நம்மளுடைய போன ஜென்ம பாவ கர்மாவா இருந்தாலும் சரி, சுப கர்மாவா இருந்தாலும் சரி, எப்படி இந்த வாழ்க்கையில நல்ல ஒரு சம்பவங்களாகவும் சாதகமற்ற சம்பவங்களாகவும் நம் வாழ்க்கையில நம்ம கண் முன்னாடி எப்படி உருவம் எடுக்கிறது, நம்மளோட சிச்சுவேஷன், லைஃப் சிச்சுவேஷன் எப்படி அமைகிறது, அதுக்கு கர்மா எப்படி துணை போகிறது, அந்த கர்மா எப்படி செயல்பட போகிறதுங்கிறதுக்கு நம்மளுடைய இந்திய வேத ஜோதிடம் ஒளி தத்துவ பிரகாரம் எப்படி நம்ம பார்க்க போறோங்கிறது நம்ம துல்லியமாக நம்ம சேனல்ல வரக்கூடிய வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த அடிப்படையில இந்த வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற ராசி அதிபதியாகிய சனி பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் பிறக்கிறதுக்கு 2 நாட்கள் 3 நாட்கள் முன்னாடியே பார்த்தீங்கன்னா இடம் பெயர்கிறார். ஜென்ம சனியிலிருந்து விலகிறார். அது ஒரு அற்புதமான ஒரு விஷயம். ஸோ ஜென்ம சனியிலிருந்து விலகி ஏப்ரல் மாதம் பிறப்பது ஒரு அற்புதமான ஒரு நல்ல அமைப்புங்கிறது கும்பராசிக்காரர்களுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல சுக்கிரன் புதன் இருக்கிறது. 2 மிகப்பெரிய ராஜயோகாதிபதிகள் தனஸ்தானம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கேஷ் ஃப்ளோ விஷயத்துக்கு, பணவரவுக்கு, உத்தியோக மேன்மைக்கு, வருமானத்துக்கு, வெளிநாடு விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு அமைப்பு. ஏப்ரல் 13ஆம் தேதிக்கு அப்புறம் சூரிய பயிற்சி ஆகிறதும் தப்பு இல்லை, உச்சம் பெறுகிறார். குரு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் முழுவதும் 12ஆம் இடத்தை பார்த்து கொஞ்சம் சுப விரயங்களும் கொஞ்சம் டிராவலிங்கும் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் ஒரு நல்ல விஷயத்துக்காக, ஒரு ஆரோக்கியமான விஷயத்துக்காக தான் இருக்கும். அதே மாதிரி செவ்வாய் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 3ஆம் தேதி வரைக்கும் 5ல இருந்து 6க்கு போறார். அது கொஞ்சம் உடம்பு ரீதியான சில தொந்தரவுகள், அது மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் கொஞ்சம் கும்பராசிக்காரர்கள் கேர்ஃபுல்லா இருக்கணும். வம்பு வழக்குகள் கொஞ்சம் இழுத்துட்டு கொஞ்சம் போய் உடனே ஒரு முடிவு பெறாமல் இருக்கக்கூடிய அமைப்புகளும் உண்டு. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா ராகு கேது 2ஆம் இடத்துல ராகுவும் 8ஆம் இடத்துல கேதுவும் இருப்பது பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் மாதம் முழுவதும் இதே அமைப்பு தான். கொஞ்சம் வருமானத்துக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், இது மாதிரி சில முயற்சிகளுக்கு தகுந்த ஒரு விஷயங்கள் இதுவரை பெறாதது கொஞ்சம் பரவாயில்லையாம கொஞ்சம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஜென்மசனியில பாதிப்பு இருக்கும் பொழுது வருமான விஷயங்கள், நிம்மதி, உறவுகள் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் பிரச்சனையா இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா படிப்படியாக கொஞ்சம் பெட்டரா வரக்கூடிய அமைப்புகள் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஜென்மசனி முடிஞ்சனாலையும் மற்ற கிரக அமைப்புனாலையும் ஒரு நல்ல பிராப்தங்கள் நிறைந்த ஒரு அமைப்பு இருக்கு. மாணவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வேணுங்கிற படிப்பை படித்து அவங்க எந்த மாதிரி காலேஜ் போகணும்னு நினைக்கிறாங்க, எது மாதிரி உயர் படிப்பு படிக்கணும்னு நினைக்கிறாங்க, படிப்புக்கு ஏற்ற வேலை விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் படிப்படியாக நல்லா கிடைக்கும். இது வரைக்கும் சரியா அமையாதவங்களுக்கு சரியா அமைகிற அமைப்பு இருக்கு. அதே சமயத்துல தொழில் மேன்மை பெற முடியாம ஒரு முடங்கி கிடந்த இளம் வயதினர், நடுத்தர வயதின தொழிலதிபர்களுக்கு எல்லாமே ஓரளவுக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்க, இப்போ நம்ம கொஞ்சம் பிஸ்னஸ் ஸ்டெபிளைஸ் ஆயிடுச்சு, போட்ட வருமானத்துக்கு தகுந்த ஒரு இன்கம் வர ஆரம்பிச்சிருச்சு, ஒரு பிரேக் ஈவன் ஆகுதுங்கிற மாதிரி ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு இந்த குரு 10ஆம் இடத்தை பார்ப்பது, 2ஆம் இடத்துல சுக்கிரன் புதன் இருப்பது இதெல்லாமே ஒரு மேன்மையான ஒரு அமைப்பு தான். அதே சமயத்துல கேது 8ஆம் இடத்துல இருக்கும் பொழுது சில சிறு சிறு பிராணங்கள், ஷேர் மார்க்கெட் அது மாதிரி விஷயத்துலலாம் கொஞ்சம் ஆர்வம், அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது, அது மாதிரி அமைப்புகள்லாம் கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ பொதுவாக பார்க்கும் பொழுது கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்மசனி முடிந்து இந்த ஏப்ரல் மாதம் பிறக்கிறது ஒரு உத்வேகத்தையும், ஒரு ஹோப்பும், ஒரு நம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். வரப்போகிற நல்ல விஷயங்கள், மேன்மை, முன்னேற்றங்கள், இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு அடிப்படையை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது. இல்லத்தரசிகளுக்கு பார்த்தீங்கன்னா இதுவரை சில தொந்தரவுகள் இருந்துட்டு இருந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள், குடும்பத்தில் நிம்மதி இல்லாத ஒரு பிரச்சனை, குழந்தைகளுக்காக மெனக்கெடுதல், இதெல்லாம் கொஞ்சம் குறைந்து ஒரு அளவுக்கு லைஃப் ஸ்மூத்தாக போகக்கூடிய அமைப்புகள் கும்பராசி இல்லத்தரசிகளுக்கு நல்லா கிடைக்கக்கூடிய அமைப்பு. கடன்பட்டு
வம்பு வழக்கு அது மாதிரி விஷயத்துல மாட்டிட்டு இருந்த கும்பராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் படிப்படியா அதுல இருந்து விலகி சொல்யூஷன் கண்டு சில விஷயங்கள் நடத்தி காட்டி சில வரவேண்டிய பணம் வந்து செட்டில் ஆகக்கூடிய அமைப்புகள், வம்பு வழக்குல இருந்து வெளியில வரக்கூடிய அமைப்புகள் எல்லாமே ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கு. இது வந்து எப்படின்னா பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல எத்தகைய தசாபுக்திகள் போய்கொண்டிருக்கிறது, நீங்க எந்த லக்னத்துல பிறந்தீங்க, அந்த தசநாதனும் புக்திநாதனும் உங்க லக்னத்துக்கு எத்தகையவர்கள், ஆட்சி உச்சம் நீச்சம் பகைங்கிற மாதிரி ஸ்தானபலம் திக்பலம் திருக்பலம்லாம் எப்படி இருக்கு அந்த கிரகங்கள், இப்ப நடக்கக்கூடிய தசாபுக்திகளுடைய தசநாதனும் புக்திநாதனும் கோச்சாரத்துல இப்ப நம்ம பேசின கோச்சாரத்துல எத்தகைய ஒரு அமைப்பு கும்பராசி கொடுக்குறாங்க. உங்களுக்கு வந்து ஒரு நல்ல அருமையான திசைகள் நடந்ததுன்னா நான் சொன்ன சாதகமான பலன்கள் அதிகமாகவும், கொஞ்சம் சாதகமற்ற பலன்கள் நடக்கும் பொழுது நான் சொன்ன சாதகமற்ற பலன்கள் அதிகமாகவும் சாதகமான பலன் குறைவாகவும் வரும். பொதுவாக ஜென்மசனி முடிஞ்சு அடுத்த மாதமாக பிறக்கக்கூடிய இந்த ஏப்ரல் மாதம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில ஒரு புதிய தொடக்கத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது நம்ம அதை மறக்க முடியாது. கண்டிப்பாக அதை ஒத்துதான் ஆகணும். ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நம்ம இது வரைக்கும் ராங் டைரக்ஷன்ல போயிட்டு இருந்தது பார்த்தீங்கன்னா ஒரு ரைட் டைரக்ஷன் கிடைக்கிறது, ஒரு கரெக்டான லிங்க் மூலமாக சில விஷயத்தை சரி பண்ணிக்கிறது, எதை நம்ம தேடிக்கொண்டிருந்தோமோ அது கிடைக்கிறது, ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கறது, கடவுள் நம்மளை காப்பாத்திட்டாரு நமக்கு ஒரு வழி காட்டுறாருங்கிற மாதிரி உணர்வை பெறக்கூடிய அமைப்பா இருக்குதுங்க. யாருக்கு? கும்பராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் 2025. இது பொதுவான பலன்களே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல வரக்கூடிய நான் முதலே சொன்ன மாதிரி எல்லாம் பார்க்கும் பொழுது இன்னுமே உங்களுடைய நெக்ஸ்ட் 1 இயர் 6 மந்த்ஸ் எப்படி இருக்க போகுது, எது மாதிரி டெசிஷன் எப்போ எடுக்கிறது நல்லது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்திய வேத ஜோதிடத்துல அறிவியல் சார்ந்த முறையில சயின்டிபிக் முறையில நம்ம பார்க்க முடியுங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கங்க. இது பொதுவான பலன்களே. மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.